வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ நிஃப்டியில் இப்போ நமக்கு ரொம்ப லோ ரிஸ்க் ஸ்பாட் ஒரு லெவல் ஒன்று ஸ்பாட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளானிங் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட ட்ரேடிங் பிளான் எப்படி நம்ம பண்ணுறோம் அது மட்டும்தான் கான்செப்ட். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறோன்றதை வச்சு நீங்கள் நிறையவே லேர்ன் பண்ணலாம். என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் சரி, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, நான் எங்கெல்லாம் என்ட்ரி எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறேன் அப்படின்றத ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ நிஃப்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த பிவோட் லெவல் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து டவுன் வரும்னு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து இந்திய மார்க்கெட்டு இந்த லெவலுக்குள்ளே வந்திருக்கு. இங்கேருந்து நமக்கு டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ நமக்கு இந்த ப்ரீவியஸ் டேவோட லோக்கு வரலாம், அங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் போகலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் இந்த என்ட்ரியை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் பிளானும் இருக்குது. நம்ம வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் லெவல் வரைக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸு இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவலான ஒரு டார்கெட் லெவல். அதுக்கப்புறம் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்க அடுத்த லெவல் வரைக்கும் நம்ம போகலாம். மோர் 300 வரைக்கும் கூட நம்மளோட டார்கெட் லெவல் இருக்குது. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் அண்ட் அதோட ரேலி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம ரீஎன்ட்ரிஸ் போகலாமா இல்லை ட்ரையல் பண்ணலாமான்றதை தான் நம்ம வந்து டிசைடே பண்ணணும். ஸோ நம்ம ரேண்டமாகவும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒன்ஸ் பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செட்டப் கரெக்டாக நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக கன்ஃபர்மேஷன் வந்து கேண்டல் போயிருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். பட் நான் வந்து ஓகே ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னும் சில டெக்னிக்கல்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணதுனால இந்த இடத்துலையே நம்ம ஆர்டர் போட்டால் எனக்கு இன்னும் லோ ரிஸ்க் இருக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக அந்த 130 ரேஞ்சிலே நம்ம போட்டாச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம பிளான் பண்ணதுக்கு வந்து மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப் ஒரு பையிங் மோடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூஜ் மொமெண்டம் நல்ல ஹியூஜாக செம்மையாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு நிஃப்டியில் பார்க்குறப்போ ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது பிவோட் லெவல் ப்ளஸ் சிபிஆர் நமக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் லெவல். ஒரு 1 or 2 மினிட்ஸில் புக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ரியலிஸ்டிக்கான T1 ஏரியா. இருந்தாலும் நம்ம டேயோட ஹையெல்லாம் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸும் நியர்பையில் இருக்குது. ஸோ அதையும் கூட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நம்ம ரேண்டமாகவும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நிஃப்டியில் பார்க்குறோம் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸும் நியர்பையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். இப்போ சப்போஸ் இந்த 1 மினிட் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்டர் பண்ணலாம். பட் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நியர்பை டார்கெட்டே நியர்பையில் தான் இருக்குது. ரிஸ்க் வந்து இந்த கேண்டிலோட லோவே வச்சுட்டு வெயிட் பண்ணால் கூட ஈஸியாகவே சின்ன ப்ராஃபிட் பட்டுன்னு வரும். ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் பிடிக்கவே போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 1 or 2 மினிட்ஸில் ஈஸியாக ப்ராஃபிட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் லாஸ் பியர் பண்ணக்கூடியதும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்றது மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ எடுத்தவுடனே நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக T1 ஏரியா இல்லையா. ஸோ இந்த ஸ்பாட்டில் உடனே புக் ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் தான் ட்ரிகர் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரிகர் ஆகாது. ஸோ பெட்டர் வந்து நமக்கு கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது க்ளோஸ் பண்ணலாம். அதுவே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா நம்ம மார்க்கெட் ஆர்டரில் பட்டன் எக்ஸிட் ஆகிட்டு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட என்ட்ரி கிட்ட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதான் அந்த ரேஞ்ச், அந்த 130 to 135 அதான் நமக்கு ரேஞ்சு. இது ப்ரீமியம் டிகேனால ஒரு சின்ன நெகட்டிவ் மூமெண்ட்னால நமக்கு பட்டுன்னு டவுன் வந்துட்டு போயிருக்கு. அந்த டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் போட முடியும். பட் அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் சப்போஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்ட்டு என்ட்ரு ஆகிட்டீங்க, அந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இது வந்து நமக்கு ஃபேவராக நடந்திருக்கு. பட் இதுவே நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு, நெகட்டிவ் மொமெண்டம் இருக்குன்னா இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் ஆர்டர் போடுறதுன்றது தவிர்க்கலாம். நல்லா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரி ஜோனுக்குள்ளே வரும்போதே என்ன பண்ணலாம்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே கூட உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரில் ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நாலேஜே இல்லாமல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் பெரிய நெகட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும்போது சரி, இல்லை டைரெக்ஷனே ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி நீங்கள் போய்ட்டு மாட்டிப்பீங்க. ஏன்னா நிறைய டைமு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் மாட்டக்கூடாது. இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக சிபிஆர் லெவலுக்குள்ளே இருக்குது இது இப்போ. ஸோ இந்த லெவலில் நமக்கு நான் ஸ்டாப்பாக பிரேக் ஆகி மார்க்கெட் டவுன் வரணும். ப்ரீவியஸ் டே ஒரு க்ளோஸையும் நமக்கு பிரேக் பண்ணணும். அப்போ தான் அடுத்தது நமக்கு டவுன் வரும். இல்லைனா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணணும், பிஹேவ் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ரீஎன்ட்ரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இந்த சிபிஆர் லெவலுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், மார்க்கெட் சடனாக நமக்கு ஒரு எஸ்எல் ஹண்ட் கூட நடக்கலாம். அப்படி நடந்தால் கூட நம்ம அதையுமே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த எஸ்எல் ஹண்ட் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானுமே நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு எஸ்எல்என்ட் பட்டன் ஒரு விக் போய் அடிச்சுட்டு வரும். அந்த விக் அடிக்கும்போது என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஓகே பிரேக் அவுட் நடந்தது போல் அப்படின்னு சொல்லிட்டு கால் சைடில் போடுவாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்பவும் டவுனே வரும்.
ஆனால் புட் சைடில் நீங்கள் எடுத்த ட்ரேடுமே உங்களுக்கு லாஸ்ட்டில் போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ராஃபிட்ஸை போய்ட்டு கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பையிங் ப்ரைஸுக்கு வந்ததுன்னா ஒரு 2 லாட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லாட்டை ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், ஒரு லாட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். பையிங் ப்ரைஸுக்கு திரும்ப வருதுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போய்ட்டு கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுடைய ஓன் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரெண்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும். அதை வச்சு தான் அடுத்த நாள் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது, எங்கே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ளீன் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த டேயில் இன்ட்ராடேயில் மார்க்கெட் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்து டிசைட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரேண்டமான ஒரு தாட்டில் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா எங்கே என்ட்ரி ஆகுறதுன்றது ஒரு ஐடியாவே வராது. சும்மா ஒரு க்ரீன் கேண்டில் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா ஓடி போய் என்ட்ரி அடிப்பீங்க. ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் வந்துடும். நல்ல கேண்டில் மொமெண்டமாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நம்பி ஒரு பயாஸ் ட்ரெண்டுக்குள்ளே போவீங்க. ஆனால் மார்க்கெட்டை ஆப்போசிட் சைடில் போகும். ஸோ உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கணும். ஃபஸ்ட் ப்ரீவியஸ் டேஸில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இப்போது எந்த ஜோனுக்குள்ளே இருக்குது, கரண்ட்லி இன்றைக்கி இன்ட்ராடேயில் மார்க்கெட் என்ன சொல்லுது, ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக நிறையா சொல்லும். ஸோ அதை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸ்லேருந்து தப்பிக்க முடியும். பட் எனியோ ஸ்டாப் லாஸை வச்சு ப்ராப்பரான முறையில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணணும், எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற விவரத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்மக்கிட்டையும் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறதா விருப்பம் இருந்தால் பண்ணலாம். இல்லை யூடியூப்லேயே நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் அதில் கூட நிறைய லேர்ன் பண்ணலாம். ரெகுலராக ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை மட்டுமே வச்சுட்டு ட்ரேடிங்குள்ளே இருக்காதீங்க. ஸோ ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். நீங்கள் ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.